ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் பிஜே. கொரோனா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. பாசம்னா என்ன, சந்தோஷம்னா என்ன, அதாவது என்ஜாய்மெண்ட்னா என்ன, முக்கியமாக பிரிவுனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குது. பெற்றவங்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, குடும்பமே இல்லாமல் போன கதையெல்லாம் கூட இருக்குது. அப்படியாப்பட்ட கொரோனா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்குது. கொரோனா நம்மளை அடித்து தும்சம் பண்ணது இல்லாமல் நான் திரும்பி வேற மாதிரி வருவேண்டான்னு சொல்லாமல் சொல்லி போன மாதிரி இப்போ ஒரு நியூஸ் ஜப்பானில் நடந்துகிட்டு இருக்குது. அவன் ஒத்த ஆள், நம்ம இத்தனை பேர் இருந்தோம், உங்க வீட்டடியா எங்க வீட்டடியா எப்பா, அந்த அளவுக்கு கொரோனா நம்மளை அடித்து தும்சம் பண்ணிருச்சு. கொரோனாவிலிருந்து இந்த உலகம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிட்டு வருது. அதுவே இன்னும் முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. ஏற்கனவே சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி கொரோனா தான் இந்த உலகம் பார்த்த கடைசி வைரஸ்ன்னு நம்ம நினச்சிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம் ஜப்பானில் நடந்துட்டு வருது. என்னென்னா, கொரோனாவோட பல மடங்கு கொடிய வைரஸ் ஒன்று சதை உண்ணும் பாக்டீரியா, அதாவது இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியாஸ். இந்த வைரஸ் ஒரு ஆளை தாக்குதுன்னா சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா உடனே ஆளை கொன்றுமா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஜப்பானில் ஒரு சில மாதத்துலேயே 1000 பேர்த்துக்கு மேலே பரவி இருக்கு. இந்த நோயை STSS, அதாவது ஸ்டெப்டோகாக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியா இரத்த ஓட்டத்தில் நுழையும் போது ஆபத்தான விஷத்தை உடலில் ஃபஸ்ட்டு பரப்புமா. இந்த நோயை தெரிஞ்சு கரெக்டான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலைன்னா இறப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர். பட் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நேரடியாக பரவ வாய்ப்பே இல்லையா. நேரடியாக இன்னொருத்தருக்கு பரவ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தானா. ஓகே, இதோட அறிகுறி என்னென்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அறிகுறி அப்படின்னா காய்ச்சல், தலைவலி, குமட்டல், அது மட்டும் இல்லாமல் வாந்தியும் கூட வருமா. இந்த நோய் ஒருத்தருக்கு பரவி 48 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நிகழ்வு இருக்குன்னா, குறைஞ்ச ரத்த அழுத்தம், உறுப்பு செயலிழப்பு, இதய துடிப்பு அதிகரித்தல், மூச்சு திணறல், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியுமா. இதுக்கான ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னன்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளட் செக் பண்ணணுமா. பிளட்டில் அந்த நோயோட அறிகுறி இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஆன்டிபயோட்டிக்ஸ் மாத்திரைகளை எடுத்துக்கிட்டால் அந்த மாத்திரையினால் பாக்டீரியா கொல்றதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்குமா. அடுத்து, உடம்போட ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு இது பரவாமல் இருக்கிறதுக்கு பாதிப்பு ஏற்பட்ட அந்த பகுதியை உடனடியாக ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அதை எடுத்துடணுமா. இதை தடுக்க என்ன வழினா, ஒரே வழி தான், நம்மளை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது தான். கையில் சோப் போட்டு கழுவி சுத்தமாக வச்சுக்கிறோம். இது மட்டுமே ஒரே வழி இந்த நோயை தடுக்க. ஏற்கனவே சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி கொரோனா தான் இந்த உலகம் பார்க்குற கடைசி வைரஸ்ன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இப்போ ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்குது. ஆனால் இதுதான் கடைசி வைரஸாக இருக்கணும்னு நம்ம நம்புவோம். நம்பிக்கை அதுதான் எல்லாமே. ஓகே, நன்றி.